வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. சைக்கோ கில்லர்கள், சீரியல் கில்லர்கள் போன்ற கொடூரமான கதாபாத்திரங்களை எல்லாம் நாம் திரைப்படங்களில் பார்த்திருப்போம். ஆனால் உண்மையில் இது போன்ற மர்ம நபர்கள் நமது சமுதாயத்திலும் இருந்துள்ளனர். இந்த சினிமா கதாபாத்திரங்களை பார்த்துதான் இவர்கள் இப்படி சைக்கோ கில்லர்களாகவும் சீரியல் கில்லர்களாகவும் மாறினார்களா, இல்லை இவர்களை பார்த்து இது போன்று சினிமா கதாபாத்திரங்களை உருவாக்கினார்களா, அல்லது உண்மையில் இவர்கள் மனநோயாளிகளா என்பதை பற்றியெல்லாம் யோசிக்கும் பொழுதே குழப்பமாக தான் உள்ளது. 1980களில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவையே அலற வைத்த சென்னையை சேர்ந்த ஒரு மனிதன் இருந்துள்ளான். சில குற்ற சம்பவங்களையும் அந்த சம்பவங்களில் ஈடுபட்ட மனிதரையும் அவ்வளவு எளிதில் நம்மால் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஆட்டோ சங்கர். இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். ஆட்டோ சங்கர் என்று பிரபலமாக அறியப்படும் இவரது நிஜ பெயர் கௌரி சங்கர். 1980களில் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சீரியல் கில்லர் தான் இந்த ஆட்டோ சங்கர். 1988 மற்றும் 1989 ஆண்டுகளில் 6 கொலை குற்றங்களில் ஈடுபட்டிருந்தார் இந்த ஆட்டோ சங்கர். இவரும் இவரது கூட்டாளியும் சேர்ந்து லலிதா, சுடலை, சம்பத், மோகன், கோவிந்தராஜ் மற்றும் ரவி என்ற 6 பேரை கொலை செய்து அவர்களது உடலை எரித்தும் வீட்டிற்குள் புதைத்தும் கொலை குற்றத்தில் ஈடுபட்டனர். லலிதா என்பவர் ஆட்டோ சங்கரின் 4வது மனைவி. லலிதா இவரை விட்டு சுடலை எனும் நபருடன் சென்றதால்தான் இந்த 6 கொலைகள் செய்யப்பட்டன என கூறப்படுகிறது. முதலில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்த சங்கர் காலப்போக்கில் சாராயம் விற்பது, பெரிய நபர்களுக்காக விபச்சாரம் செய்வது போன்றவற்றில் ஈடுபட்டு வந்தார். இந்த வகையில் இவருக்கு நிறைய காதலிகள் இருந்தனர். அவர்களில் சிலரை திருமணம் செய்து கொண்டார் சங்கர். 1988 ஆண்டின் இறுதிகளில் 6 மாத காலத்தில் சென்னையின் திருவான்மியூர் பகுதியில் இளம் வயது பெண்கள் காணாமல் போனார்கள். ஒரே இடத்தை சேர்ந்த பெண்கள் காணாமல் போனது போலீசாருக்கு பெரும் நெருக்கடியை தந்தது. முதலில் இவர்கள் வரதட்சணை தர இயலாமல் குடும்ப சுமை காரணமாக குடும்பத்தினர் மூலமாக விபச்சாரத்திற்கு விற்கப்பட்டிருக்கலாம் என போலீஸ் கருதியது. ஆனால் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மத்தியில் விசாரணை நடத்திய போதுதான் வேறு சில மர்மங்கள் வெளிப்பட துவங்கின. விசாரணையில் திருப்புமுனையாக ஒரு பெண்ணின் புகார் கிடைத்தது. ஆட்டோ மூலம் கடத்தல். டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் சுபலட்சுமி என்ற பள்ளி மாணவியை ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மதுக்கடையின் முன்னால் கடத்த முயன்றார் என்ற புகார் அளிக்கப்பட்டது. இதன் பின்னால் ஒரு மறைமுக கும்பல் இருந்தது தெரிய வந்தது. இதன் மூலம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆட்டோ சங்கர் மற்றும் அவரது கூட்டாளிகள் இப்படி கடத்தியவர்களை கொலை செய்து அவர்களின் உடல்களை வங்கக்கடலில் வீசியுள்ளார்கள் என்பதும் தெரிய வந்தது. மறுநாளே ஆட்டோ சங்கர் எனும் கௌரி சங்கர் கைது செய்யப்பட்டார். ஒரே இரவில் இந்தியா முழுவதும் கௌரி சங்கர் என்பவர் ஆட்டோ சங்கராக அறியப்பட்டார். 1991 ஆண்டு மே மாதம் 31 நாள் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆட்டோ சங்கர் மற்றும் இவரது கூட்டாளிகள் எல்டின், சிவாஜி என்பவர்களுக்கும் மரண தண்டனை அளித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு 1 மாதத்திற்கு முன்புதான் மாநிலத்தில் மிகவும் செல்வாக்கு வாய்ந்த ஒரு அரசியல் புள்ளிக்காக இந்த சம்பவங்களில் ஈடுபட்டதாக பரபரப்பு தகவல்களை இவர்கள் கூறியுள்ளனர். ஆட்டோ சங்கர் சேலம் மத்திய சிறையில் கடந்த 1995 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27 தூக்கிலிடப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.